படம் தொடங்கும் போது ஜாக் ஃபோலி ஒரு திருடப்பட்ட வங்கி கொள்ளையன் மயாமி, புளோரிடாவில் உள்ள ஒரு அலுவலக கட்டிடத்திலிருந்து கோபத்துடன் வெளியேறுகிறார். கோபத்தில் அவர் தனது டாய் கிழித்து தரையில் வீசுகிறார். திடீரென அவர் தெருவில் சன்ட்ரஸ்ட் பேங்க் காண்கிறார். இடையறாத உத்வேகத்துடன் அவர் வங்கியை கொள்ளையடிக்க முடிவு செய்கிறார். அவர் வங்கியின் உள்ளே உள்ள மக்களை கவனமாக அவதானித்து கொள்ளையை துவங்குகிறார். ஜாக் முன் மாளிகையை அணுகி பணியாளரிடம் சொல்கிறார், அந்த மேஜையில் உட்கார்ந்திருக்கும் நபர் தனது தோழர் என்று. அவர் கேட்டபடி செய்யாவிட்டால் முதலில் மேனேஜர் கொல்வார், பின்னர் அவளை என்று எச்சரிக்கிறார். பயத்துடன் கேஷியர் அவருக்கு பணத்தை கொடுக்கிறாள். ஜாக் அவளை நன்றாக செய்ததாக உறுதியளித்து வங்கியை விட்டு செல்கிறார். புறப்படும் போது அவர் தோழர் என குறிப்பிட்ட நபரை பார்த்து மரியாதையாக கைகுலுக்குகிறார். நிஜத்தில் அவர் வெறும் வங்கி வாடிக்கையாளர் தான். ஜாக் வங்கியில் இருந்து வெளியேறி தனது கார் செல்கிறார். ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகாமல் போக 2 போலீஸ் ஆபீசர்ஸ் அவரை கைது செய்கின்றனர். பின்னர் படம் 2 வருஷம் முன்னாடி நடந்த கதையை பார்க்கலாம். ஜாக் புளோரிடாவுல உள்ள பிளேட் கரெக்ஷனல் ஃபெசிலிட்டில சிக்கிக்கிட்டார். அவங்க ஒரு பாஸ்கெட்பால் மேட்ச் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அமர்ந்துட்டு இருந்தார். அங்க சுத்தி இருந்த பழசா இருக்கும் மென்மேட்ஸ் ஐ கவனிச்சுக்கிட்டே, நான் இந்த மாதிரி ஆகக்கூடாது மனசுக்குள்ள உறுதி கொண்டார். பிரிசன் யார்ட்ல ஜாக் சினோ மற்றும் லுலுவை பார்த்தார். அவங்க ஜாலியா ஜாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு விவாதத்துல ஈடுபட்ட ஜாக் அவங்க எஸ்கேப் பிளான் குறித்து அறிந்தார். புது செக்யூரிட்டி ஃபென்ஸ் கட்டுவதால் அவங்களுடைய திட்டம் சீக்கிரம் நடந்துடுச்சுன்னு அறிஞ்சிக்கிட்டார். உடனே ஜாக் அந்த தகவலை ஒரு கார்டுக்கு கொடுத்தார். பின்னர் சர் சப்பையில மீட்டிங் செய்து மேல விவரங்களை பகிரலாம்னு சொல்லிட்டார். இது முடிஞ்ச பிறகு ஜாக் அவரோட எக்ஸ் வைஃப் அடலி கூப்பிட்டு அவரோட ஃப்ரெண்ட் படி பிராகி அழைத்து வந்து கொள்ள சொல்லி நைட் எடுத்துக்க சொன்னார். அடல் சிறிது கவலையோடு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ மயாமில இருக்கும் US மார்ஷல் கேரன் சிஸ்கோ அவங்க அப்பா கிட்ட, அவரும் ஒரு ரிட்டையர்ட் US மார்ஷல், பிறந்த நாளுக்கு 6AR-232 பிஸ்டல் ஒன்றை பரிசா கொடுத்தார். அப்பா கேரனோட ரே நிக்கலேயோட ரிலேஷன்ஷிப் பத்தி கன்சர்ன் அப்படின்னு சொன்னார். ரே நைகாலடும் ஒரு US மார்ஷல் தான், ஆனா மேரட். இந்த டாபிக் பிடிக்கல. கேரன் டாபிக் மாற்றி கிளேட்ஸ் கரெக்ஷனல் ஃபைலடிக்கு அவங்கள போகணும்னு சொன்னாங்க. இரவில் கேரன் பிரியோனுக்கு போகையில் ஜாக் ஓட பார்ட்னர் படி பிராகும் அங்க வந்துச்சு. உள்ள சீனோ மற்றும் லூலு எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சாங்க. ஜாக் பிரசன்ட் சாப்பல்ல காத்திருந்தார். ஜாக் முன்னாடி பிரைப் கொடுத்த கார்ட் அங்க வந்து ஜாக் அவர்கிட்ட வேற பக்கம் கவனிக்க சொன்னார். கார்ட் போகும்போது ஜாக் வாஸ் ஒன்றால் அவரை அடிச்சு மயக்கமடைய வச்சார். அதே சமயம் கேரன் தன் காரில் இருந்து கொண்டே கைதிகள் எஸ்கேப் டனல் வழியாக வெளியே வர்றத பார்த்துட்டு டவர் கார்டுக்கு உடனே அலர்ட் கொடுத்தார். பாருங்க, 4 மனுஷங்கள் ஒரு டனல்ல இருந்து வெளியே வந்தாங்க. அப்போ டவர் கார்ட்ஸ் 2 பேரை உடனே சுட்டுட்டாங்க. அந்த நேரத்துல சீனோ மற்றும் லூலு இருட்டுல ஓடி போட்டாங்க. அதுக்கு அப்புறமா ஜாக் வரார். அவர் ஒரு பிரிசன் கார்டு உடையில். அவர் டனல்ஸ்லார்னு மற்ற கார்ட்ஸ் இடம் சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினார். இந்த சமயம் கேரன் இப்போ ஒரு ஷாட்கன் உடன் ஜாக் மேல கவனம் திரும்பினாள். இதுல படி அவளை பின்ல இருந்து அப்ரோச் பண்ணி அவளை ஒரு கார் ட்ரங்குல தள்ளினார். ஜாக்கும் அதே கார்ல ஏறி படி ஓட்டி விட்டு போனார். ட்ரங்க்ல கேரன் ஜாக்டா சொன்னாள், ஒரு US மார்ஷல் கிட்னாப் பண்றது பெரிய பிரச்சனை ஆகிடும்னு. ஜாக்டா சொல்றார், அவளுக்கு என்னை தெரியலையா போல அவரோட கிரிமினல் ஆக்டிவிட்டிகளை பத்தி பெருமையா பேசினார். கேரன் அவர்ட்ட சொல்றாள், நீ உனக்கு பானி அண்ட் கிளைட் மாதிரி எரோன்னு நினைப்பியா என்று. பின்னாடி அவங்க பானி அண்ட் கிளைட் பத்தி பேசும்போது ஜாக் கொஞ்சம் ஆர்வமா கேட்டார். ஏன்னா படங்கள் பத்தி அவருக்கு மிகவும் விருப்பம். இந்த பேச்சுல இருவரும் எதிர்பார்க்காமல் ஒரு மெல்லிய காதலை தொடங்கினாங்க. என்ன ஒரு சீன் பாஸ். பாபி நம்ம ஜாக்கி ஒரு ஹைவே அண்டர்பாஸ்ல நிறுத்துறார். அங்கே கிளென் மைக்கேல்ஸ் என்ன ஒரு கெட்டவே சேர்ல காத்திருக்கார். ஓட்டம் பிடிக்க தயாராய் நின்ற ஜாக் அந்த ட்ரங்க்லிருந்து வெளியே வரும்போதே திடீர்னு கேரன் அப்பா கொடுத்த கண்ணிலிருந்து சுடுறாள். என்ன ஆக்ஷன்? ஜாக் உடனே ட்ரங்கி மூடி பூட்டி கரனுக்கு ஒரு அல்டிமேட்டம் கொடுக்கிறார். சரணடை இல்லைன்னா உன் சட்கன்ல படி சுடிடுவான். வேற வழியே இல்லாம கீழ்பாக்கிறாள் கேரன். அடுத்து ஜாக்கி ஹென்செஃப்ல கட்டி கிளென் சேர்ல அமர வைக்கிறார். இந்த கொஞ்சம் நேரத்துல ஜாக் மற்றும் பட்டி சிறிது பேசிக் கொண்டிருக்க மறுபிரிவினர் மீதும் கிளெனுக்கு உதவியதை நினைத்து கேரன் மெல்ல பிளனி மாத்திக்கிட்டாள். நீ என்னோடு வா, தப்பிப்போம் என்று கூறி கிளென்னி கவர்ந்து கொண்டு தலைவனுக்கு பாப் கொடுக்கிறாள். இருவரும் தலை மறைக்கக்கூடிய வேகத்தில் ஓடிச் செல்கிறாங்க. ஆனா கிளென் ஒரு நேரத்துல பதட்டமடைந்து சாரி சாலையோரமாக கிராஷ் செய்துவிட்டு உடனே கிட்டையை பிடித்துக்கிட்டு ஓடுறார் பாஸ். அடடா, இதோ நம்ம கதையில அடுத்த பக்கம். கேரன் உறவில காணாமல் போன ஒரு ஹாஸ்பிட்டல் படுக்கையில் மீண்டும் விழித்துக் கொண்டாங்க. அவங்களோட அப்பா அருகிலேயே இருந்தார். அவங்களோட பாஸ் டேனியல் பர்டன் வந்து அந்த இன்சிடென்ட் பற்றி கேள்வி கேட்டார். கேரன் சொன்னாங்க அவங்க கிளென் உடன் கடந்த வருடங்களில் ஒரு பிரிசனர் டிரான்ஸ்ஃபர் போது சந்திப்பு கொண்டாங்கன்னு. இந்த கனெக்ஷன் மூலம் கிளென் கன்வின்ஸ் பண்ணி படி மற்றும் ஜாக் இடமிருந்து விடுதலையாக சொன்னாங்க.
ஆனால் மாமிய பட்டாக்கத்து எது போகலாம் என்று விவாதம் நடக்க கேரன் கோபப்பட்டு ஸ்டீரிங் வீலை பிடிச்சு கட்டினாங்களாம். இது ஒரு ஹைவே வளைவில் உள்ள பேரியர் இடம் கார் மோதியது. அந்த கொலிஷன்ல எல்லாம் தலையில் அடிபட்டு அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. பர்டன் இதை நம்ப முடியாமல் போனாலும் விட்டுவிட்டார். அடுத்து படியின் அபார்ட்மெண்ட்ல ஜாக் கவனமா கேரன் இன் பர்ஸ் ஆராய்ச்சியிடுகிறார். படி உடனே ஊரை விட்டு போகலாம்னு சொல்றாரு. ஆனா ஜாக் ஒரு முறை கேரன் பார்க்கணும்னு நினைச்சு கால் பண்றாரு. ஹாய் மக்களே, இந்த ஜாக் மற்றும் படி கலக்கலான சம்பவம் பாருங்கள். ஜாக் தன் முன்னாள் மனைவி எடல் வீட்டுக்கு போகிறார். அவரை சீக்கிரம் எச்சரிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிக்காரார். இதில் திகில் பாருங்க, சீனோ கூட அங்கு வந்து கதவை தட்டி பிரியும். ஆனா கேரன் அங்கே அசால்ட்டா அவரை அரெஸ்ட் பண்றாங்க. என்ன ஒரு ட்விஸ்ட்! இப்போ படி மற்றும் ஜாக் வெகுவாக டெட்ராய்ட் போவதாக முடிவு செய்றாங்க. அது எப்படி நடக்கும்? மற்ற திகில் சம்பவங்களுக்கு நாம் காத்திருக்கலாம். ஏய், புரிஞ்சிக்கோங்க, இந்த கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. நடக்குது ஒரு பெரிய ஹைப். நம்ம ஹீரோ ஜாக் மற்றும் அவரோட நண்பர் படி டெட்ராய்ட போக தயாராகிட்டு இருக்காங்க. இந்த காட்சி சூப்பரா இருக்கு. ஆனா ஜாக் மற்றும் படி அபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆகா, இவங்களை பிடிக்க போயிருக்கிற பர்டன் மற்றும் அவரோட டேமியும் மிஸ் பண்ணிடுவாங்க. ஆகா, நம்ம கேரன் இருக்காங்க லாபில. அவங்க பாஸ் சொல்லிவிட்டு அப்படியே லுக் அவுட் ஆக நிக்க சொல்லிட்டார். ஆனா ஜாக் மற்றும் படி லிப்டில் கீழே வந்தப்போ கேரன் கண்ணில் ஜாக் பட்டுறாரு. ஏதோ ஒரு பார்வையில ஜாக் அவங்களை கண்டுகொண்டு அதிர்ச்சிக்கு ஆளாகிட்டார். அதோடு கேரன் அவங்களை கண்டுகிட்டும் எந்த அலர்ட்டும் பண்ணல. அப்படியே அவங்கள விட்டுட்டாங்களாம் போட்டாங்க. இப்ப கதையை பார்க்கலாம். சீன் ஷிஃப்ட் ஆகுது டெட்ராய்ட்க்கு. இங்க இருக்கார் ஜாக் நண்பர் கிளென் மற்றும் மாரிஸ், ஸ்னூபி, மிலா, மேலும் ஒரு முன்னாள் இன்மேட். இவங்க 3 பேரும் ரிச்சர்ட் ரிப்ளின் வீட்டில் இருக்கும் $5 மில்லியன் மதிப்பிலான அன்கட் டியாமோன்ஸை திருட பிளான் போடுறாங்க. அப்பா, என்ன ஒரு ஸ்கீம்! ஸ்னூப்பின் அசோசியேட் மற்றும் பிரதர் இன் லா கென் மீதுல கை வச்சிருக்காங்க. ஆஹா, ஒயிட் பாய் பாப் மர்மமான கொள்ளைக்கு ரெடி ஆகிட்டாரு. டவுன் முழுக்க கார்ல சுற்றிக்கிட்டு. அப்போ நம்ம ஸ்னூபி வந்து அந்த கிளென் ஐ மிரட்டி லீடர் மாதிரி நடந்துகிட்டேன். ஸ்னூபி அவரோட பாய்ஃபுல்னஸ் காட்ட ஒரு ரிவல் ட்ரக் டீலரை கொல்வாங்கன்னு கிளென் கட்டாயப்படுத்தினான். அட, கிளென் பாராமல் போட்டான். ஆனா அதுல திகில் அவனுக்கு அதிகம். அதுக்கப்புறம் அவங்க லோக்கல் ஜிம்னுக்கு போயிட்டாங்க. அங்க ஜாக் மற்றும் படி கூட அந்த கொள்ளைக்கு உதவ ரெடி ஆகிட்டாங்க. இதுல பகிர்ந்து கொள்ளலாம்னு சம்மதிச்சிட்டாங்க. அது சரி. இதுல கேரன் இன் டெட்ராய்ட்டுக்கு வந்துடுச்சு. ஏஜென்ட் ரேமண்ட் க்ரூஸ் சந்திச்சு அவர் ஸ்னூபி அட்ரஸ் கொடுத்துட்டு அவனோட சிஸ்டரை பார்க்க அனுப்பிட்டார். ஸ்னூபி சிஸ்டரோ அவன் பாக்ஸிங் வெறியன் எனக்கு தெரிஞ்சிட்டே இருக்கு, ஸ்டேட் தியேட்டர் மேட்ச்ல இருக்கலாம் என சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜாக் மற்றும் படி ரிப்லி அப்பார்ட்மெண்ட் பக்கமா கவனிச்சுக்கிட்டு சீன் ஒரு பிளாஷ்பேக்கு போயிடுச்சு. ஜாக் ரிப்லி மியாமி ஆபீஸ்ல எப்படி சந்திச்சான்னு நினைக்கிறான். ஆஹா, கதை என்னன்னா ஜாக் மற்றும் ரிப்லி இருவரும் புளோரிடாவில் உள்ள கிளேட் எஸ் கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி என்ற சிறையில் தங்கள் காலத்தை கழித்தாங்க. அங்கு ஜாக் ரிப்லி ஸ்னூபி என்ற பெரிய கொலை முயற்சியிலிருந்து காப்பாற்றிய ஹீரோ. அதனால ரிப்லி ஜெயிலில் இருந்து வெளியே வந்ததும் தன் கம்பெனில ஒரு நல்ல வேலை கொடுக்கிற ப்ராமிஸ் கொடுத்தாரு. ஆனா சிறையில் இருந்து வந்த உடனே ஜாக் மயாமில உள்ள ரிப்லி அவர்களின் ஆபீஸ் சென்றார். ஆனால் அவருக்கு கிடைத்தது குறைந்த சம்பளம் கொண்ட செக்யூரிட்டி கார்டு வேலை மட்டும்தான். இது ஜாக் மிகவும் கோபமூட்டியது. சிறையில் உயிரை காப்பாற்றியதற்காக ஒரு நல்ல பதவி எதிர்பார்த்தார். ஆனால் ரிப்லி அவரை ஒரு சின்ன திருடனாக மட்டும் பார்த்து கொண்டிருந்தார். மேலும் அவரை அந்த பில்டிங் வெளியே தூக்கிவிட செய்தார். இதுவே அந்த மூவி முதல் சீன் ஜாக் அந்த பில்டிங் விட்டு வெளியே வருவதையும் பின் உடனே பேங்க் ஒன்றை அடித்து மறுபடியும் ஜெயிலுக்கு செல்வதையும் பார்ப்போம். அதே நைட் ஜாக் கேரன் என்னும் ஹோட்டல் சென்றார். அங்கு இருவரும் ட்ரிங்க் பகிர்ந்து கொண்டு ரொமான்டிக் நிகழ்வை கழித்து அதற்கான ஒரு மறக்க முடியாத நைட் ஒன்றை கழித்தனர். மார்னிங் மீண்டும் ஒவ்வொருவரும் தங்கள் முந்தைய ரோல்ஸ் திரும்பி மீண்டும் கேட் அண்ட் மவுஸ் விளையாட்டை ஆரம்பித்தனர். கேரன் அதிகாலையில் தனியாக எழுந்தாள். ஆனால் ஜாக் அவளிடமிருந்து புளோரிடாவில் பிடுங்கிய 6 hour பிஸ்டல் ஸ்டேட் தியேட்டர் இல் கீப்சேக்காக வைத்துள்ளான். அந்த இரவு கிளென் ஸ்னூபி கேங் உடன் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தான். பின்னர் பாத்ரூம் செல்வதற்கு முன் அந்த ட்ரக் டீலர் மரணம் அவனை தொடர்ந்து துரத்த பயத்தில் டெட்ராய்ட் விட்டு வெளியேற முயற்சித்தான். தியேட்டர் இலிருந்து ரகசியமாக வெளியேறிய அவன் வெளியே கேரன் காத்திருந்தாள். கிளென் கேரன் கிட்ட அவன் எவ்வளவு ஸ்னூபி முன் பயந்து போயிருக்கிறான் என்றும் டைமண்ட் ஹாய்ஸ் திட்டம் பற்றி கூறியதால் கேரன் அவனை அப்போதுக்கு விட்டுவிட்டாள். ஸ்டேட் தியேட்டர் இல் திரும்பி ஜாக் மற்றும் படி ஸ்னூபி கேங் உடன் சேர்ந்தனர். இதில் ஒயிட் பாய் பாப் மற்றும் கெனத்தும் இருந்தனர். ஸ்னூபி அவர்கள் அந்த இரவே ரிப்லி கொள்ளையடிக்க முடிவு செய்தார். அவர்கள் அதனை நிறைவேற்ற சென்றார்கள். இதை அறியாமல் கேரன் அவர்களை பின்தொடர்ந்தாள். ரிப்லி ஹவுஸ் வந்தவுடன் ஒயிட் பாய் பாப் பிளம்பர் ஆக நடித்து ஹவுஸ்கீப்பர் மெஜ் மீறி உள்ளே சென்றான். உள்ளே சென்ற ஸ்னூபி ரிப்லி எங்கே என்று மெஜ் டை கேட்டான்.
அப்போ ரிப்லி புளோரிடாவுல வின்டர் போயிருக்காருன்னு ஸ்னூபி, பாப் மற்றும் கெனத் சொல்லும் போது அவங்களா மிட்ஜை எடுத்து ரிப்லி வீட்டோட பெட்ரூம்க்கு போனாங்க. அங்க ஒரு பெரிய சேஃப் இருந்துச்சு. அதை சுட்டு திறக்க முயற்சிச்சு பார்த்தாங்க, ஆனா முடியல. பின்னாடி அந்த சேஃப் கிட்ட இருந்த ரிப்லிவோட விக்ஸ் எல்லாம் தான் கிடைச்சிச்சு. இன்னொரு பக்கம் ஜாக் வீட்டுல மற்ற ரூம்களா தேடினார். அப்போ அவர் ரூம்ல ரிப்லி ஒளிஞ்சி இருந்து 911 கால் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கண்டுபிடிச்சாரு. அப்போ படி ஜாயின் பண்ணி ரிப்லி சொல்றார் அந்த டைமண்ட்ஸ் ஃபிஷ் டேங்க்ல இருக்குன்னு. ஜாக் அவரோட பார்ட்னர் படி கிட்ட அந்த டைமண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு போக சொன்னாரு, ஸ்னூபி மற்றும் அவரோட கூட்டம் வராம முன்னாடி. ஜாக் வாழ்க்கையை ரிப்லி விட்டு போக தயாராகிட்டாரு. ஜாக் படி கன் கொடுத்து பாதுகாப்பா இருக்க சொல்லி போனாரு. பின்னால் ஜாக் வீட்டுக்குள் போய் கெனத் மிட்ஜையை அசால்ட் பண்ண முயற்சி பண்ணதை கண்டுபிடிச்சாரு. ஒரு கடும் டென்ஷன் ஃபில்ட் காட்சியில் கெனத் திடீரென நெருக்கடியில் துப்பாக்கியால் தாக்க ஆரம்பிக்கும் போது ஜாக் பதிலுக்கு சுட்டு அவனை கிரிட்டிக்கல் ஆக காயப்படுத்துகிறார். அந்த டிவிஸ்டில் ஒயிட் பாய் பாப் தன் கண் உடன் ஸ்டேர்ஸ் முனையில் தோன்றுகிறார். ஆனால் சோகம், அவர் ஸ்டேர்ஸ் ஏறும்போது தவறி ஸ்லிப் ஆகி தன் மீது தானே கண் வைத்து ஃபேட்டலி தானே சுட்டுக்கொள்கிறார். அதன் பின்னர் மிக வேகமாக ஸ்னூபி வருகிறார். ஜாக் மீது ஷூட் செய்கிறார், ஆனால் மிஸ் ஆகும். அமோ இருவரும் முடிந்ததும் அடுத்து ஒரு டஃப் பிசிக்கல் பேட்டில் ஆரம்பமாகிறது. ஸ்னூபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பாக்ஸர் மேலாண்மை பெறுகிறார் மற்றும் ஒயிட் பாய் பாப் எஸ் கன் நோக்கி முன்னேறுகிறார். ஜாக் திரும்பி பெட்ரூம் நோக்கி கெனத் எஸ் கன் எடுக்க ஓடுகிறார். அப்போது எதிர்பாராத ட்விஸ்ட், கேரன் வருகிறார் மற்றும் ஸ்னூபி யை ஷூட் செய்து கொல்லுகிறார். பின் ஜாக் சரண்டர் செய்ய சொல்ல அவர் பெட்ரூம் இலிருந்து கன் உடன் வருகிறார். கேரன் ஜாக் யை ஷூட் செய்யும் கரஜ் இல்லை, காலில் ஷூட் செய்கிறார் மற்றும் ஹேண்ட்கஃப்ஸ் போடுகிறார். இறுதியாக போலீஸ் வந்து ஜாக் யை கைது செய்கிறார்கள்.